அரசியல்ல இது ஈகோலாம் பார்க்காதீங்க. ஈகோலாம் பார்க்காம தானே ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் போனாங்க. நீங்கள் 2 தலைவர்களும் ஈகோ பார்க்காதீர்கள். முதியவர்களுக்கு புத்தி அதிகம், நாங்கள் சேர்ந்து பாம்பை அடிப்போம்டான்ட்டு பண்ணுங்களேன். இன்னும் விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டை பண்ணுங்களேன் தயவு செஞ்சு. மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். இந்த தேர்தல் நல்ல விதமாக முடிந்தது. 1 கோடி தற்குறின்னு சொன்னவங்களுக்கு தற்குறி தலைவன் இப்போ பெரிய இடத்த முதல் டைம் வெற்றி பெறுறார். அனுபவமே இல்லாமல் வெற்றி பெறுகிறார். அவருக்கு வாழ்த்து சொல்லி அவரை வரவேற்போம். இப்போ நான் அதாவது இந்த 2 கட்சியும் வெளுத்து வாங்கி தோக்கடிச்சு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் 2 பேரும் 2வது இடம் 3வது இடம் இருக்கீங்க. 70-52ன்னு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு சேருங்க. சேர்ந்தா தப்பு இல்லை. டிஎம்கேலேருந்து வந்தது தான் ஆதி காலத்தில் ஏடிஎம்கே. எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து தான் வந்தார். அவர் ஏடிஎம்கேன்னு ஆக்கினார். ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷனில் இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா அப்படின்னு எடுத்துக்கங்க. இல்லைனாக்க நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் எதிரிக்கு எதிரி நண்பன்னு சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் சேருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி அவர்களே, உங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை வைத்து கொண்டு முதல் 2.5 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் இல்லை எடப்பாடி அவர்களோ முதலமைச்சராக இருந்து 2வது 2.5 வருஷம் ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் 2.5 வருஷத்துக்கு, அடுத்த 2.5 வருஷம் ஏன் உதயநிதியே கொண்டு வாங்க ஸ்டாலின் அப்பா. சேருங்கள், போங்க. டிஎம்கேட்ட ஏடிஎம்கேட்ட கேளுங்க, வாங்க. முன்னாடிலாம் வெக்கங்கட்டு அவர் என்ன பன்னீர்செல்வம் வரலையா, செங்கோட்டையன் போலையா? இப்போ ஒரு வெற்றிக்கு அந்த பதவியை அந்த கோட்டையை பிடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வழியை பண்ணுங்க. அவர் போய் மற்றவர்களை பிடிப்பதற்குள் நீங்கள் இருவரும் ஆட்சி இது ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். காற்றில் பரப்பிய ரகசியம், இதை கடைபிடியுங்கள். முதியவர்களுக்கு புத்தி அதிகம் என்று காட்டுங்கள். 1.5 கோடி தற்குறிகள் இருந்து ஒரு தற்குறியை நல்ல தலைவனாக ஆக்கியுள்ளார். இனி அவர் 5 வருடம் தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டும். சினிமாவில் எப்படி நிலைநாட்டினாரோ அதுபோல் நிலைநாட்ட வேண்டும். இப்பொழுது அவருக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு அது. அதை நீங்கள் உங்கள் முயற்சியால், ஆண்டவன் கொடுத்த பரிசை நீங்கள் உங்கள் முயற்சியால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னோடது நல்ல ஐடியாப்பா, கேளுங்கப்பா, சேருங்க. பரவாயில்ல, ஓபிஎஸ்ஸே அங்கே போயிட்டார்ல. எடப்பாடி கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலினப்பா கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கங்க. தொலைக்காட்சியில் தொலைபேசியில் மர்மமாக நீங்கள் இருக்கிற நட்பை இப்போ வெளியில் கொண்டு வந்து காட்டுங்க. இப்போ நாங்கள் நட்புடான்னு அட்டகாசமாக தமிழ்நாடு ஆகும். இதை காமெடியாக எடுத்தாலும் எடுத்துக்கங்க, அரசியல் வியூகமாக எடுத்தாலும் எடுத்துக்கங்க. ஆனால் அரசியல் வியூகத்தில் இது தவறு அல்ல. ஏறி நின்று நீங்கள் அடிங்க. ஹீரோவா லீடரான்னு காட்டுங்க. மக்கள் சக்தி நேயர்களே, அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு மக்கள் சக்தி சேனலை எனக்கு உள்ள சிரிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன்ல.